பாப்பா கிடைச்சிருச்சு. அந்த ராஜா பைய வீட்டுல தான் தங்கி இருக்கு. எவ்வளவு பெரிய அவமானம். தர்மலிங்கத்தோட பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஊர்ல எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. ஆமா பேசுவாங்க. இந்த அசிங்கத்தை போக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன, நம்ம ஆளுங்களை விட்டு பாப்பாவை தூக்கிட்டு வர்றதானே? அதனால அசிங்கம் போயிருமா? பின்ன பேசாம அந்த பயலுக்கு நம்ம பாப்பாவை கட்டி வச்சிட வேண்டியதான். ஐயோ அற்புதம். இந்த முடிவை நீங்க ஜல்லிக்கட்டுல எடுத்துக்கணும் தலைவரே. மீனாட்சி, மீனாட்சி, நம்ம ராதா கிடைச்சிட்டா. அவ எங்க இருக்கா தெரியுமா? அந்த ராஜாவோட வீட்டுலதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பைத்தியக்காரி, பயப்படாத. ஏதோ நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அவனுக்கே கட்டி வச்சிருவோம். சந்தோஷத்தை பாரு. போய் தாம்பாளத்தை வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எடுத்து வச்சுக்கிட்டு உடனே புறப்படு. ஊர் ஒண்ணு கூடி பேசுறதுக்கு முன்னாடி நாம போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துருவோம். புறப்படு. சரிங்க தலைவரே. எப்படி இவ்வளவு சீக்கிரமா உங்க மனசு மாறிச்சு? என் மனசாவது மாறுறதாவது. யோ, நாளைக்கு நிச்சயமா ஐயா பண்ண போறோம். என் பொண்ணு அவன் வீட்டுல இருந்து திருப்பி அழைச்சுக்கிட்டு வர்றதுக்கு தான் இப்படி ஒரு நாடகம். தலைவரே, உங்க மனசோ மனசு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. என்ன யாரையுமே காணோம்? நம்ம வர்றோம்னு தெரிஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டானுங்களா? என்ன மாப்பிள்ள, வந்தவங்களை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. யோ, வந்த விஷயத்த சொல்லியா? ஓ, அந்த விஷயத்தியா? நடக்க கூடாது நடந்துருச்சு. பாப்பாவா பார்த்து உன் வீட்டை தேடி வந்து உட்காந்துருச்சு. ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணு கூடி பேசுறதுக்கு முன்னாடி ஒத்து போயிருவோம்னு தலைவரே வந்திருக்காரு. ஆமா மாப்பிள்ள, உங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா எல்லாருக்கும் கௌரவமா போயிரும்ல. அதான் நான் கூட இறங்கி வந்துட்டேன். இல்லம்மா? மாப்பிள்ள, கட்டிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருந்தா பெத்தவங்களுக்கும் மரியாதை இருக்காது, மத்தவங்களும் மரியாதை இல்லாம பேசுவாங்க. என்ன டீச்சர் அம்மா சொல்றது சரிதானே? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. அவங்க முன்னால தட்டை வாங்கிட்டு ராதாவை அனுப்பி வைங்க. இன்னும் ஒரு வாரத்துல நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் ராதா உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கிறது தானே நியாயம் இல்லையா டீச்சர்? அப்பா, உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்பா, எங்களுக்கு இப்ப நிச்சயதார்த்தம் இல்ல? ஆமாண்டா கண்ணா. அப்படின்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடணும்ல? ஆமாண்டா கண்ணு. மறுபடியும் எப்ப நான் இந்த வீட்டுக்கு வரலாம்? என்னம்மா இது, ராஜா உங்க கழுத்துல ஒரு தாலியை கட்டினதும் நீ இந்த வீட்டுக்கு வந்துடலாமா? அதானேமா முறை. அப்படியா? ஆமாம் தாயி. மன்னிச்சிருங்கப்பா, நீங்க எங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்கன்னு தெரியாம இன்னைக்கு காலையில தான் நாங்களே கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரசிடென்ட் சார், தாலி கட்டினதுக்கு அப்புறம் பொண்ணு புருஷன் வீட்டுல இருக்கிறதான முறை. என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, இல்ல எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை வாழ போறேன்னு நான் பாத்துறேன். கவலையே வேண்டாப்பா. வாழா வெட்டியா வந்து நின்னு தினம் தினம் உங்க நிம்மதியை சாகடிக்கவும் மாட்டேன். உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒரே நாள்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்கவும் மாட்டேன். புரியுதாப்பா? ஏன் நிக்கிறீங்க? தட்டு கொடுத்துட்டு போங்க. கொண்டு வந்த தட்டுலாம் திரும்பி கொண்டு போக கூடாது, கொடுத்துட்டு போங்க. அப்படி ஒரு ஓரமா மறைவுக்கு கொடுக்குறேன். போடா போக்கி, போயா சக்கி. சம்பந்தி ஒரு வாய் சாப்பிட்டு போறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ராஜா, ராத்திரி ஒரேடியா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளின, காலையில சத்தம் போடாம கழுத்துல தாலிவே கட்டிட்ட? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. கத்தாதீங்க. நீங்க மட்டும் என் அனுமதி இல்லாம என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம்.
நான் மட்டும் உங்க அனுமதி இல்லாம நீங்க கட்டதா சொல்லி என் கழுத்துல இந்த தாலியை போட்டு கூடாதா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என் அப்பா இங்க வந்ததே எங்க 2 பேரையும் பிரிக்கத்தான். அவர்கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக சும்மா அந்த பொண்ணை மிரட்டாத. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 2 பேரும் ஊருக்கு புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்க. இனிமே உங்க கௌரவமும் இந்த பொண்ணு பாதுகாப்பும் அது உண்மையாக்குறதுல தான் இருக்கு. வரமா? அண்ணே நீங்க உள்ள போங்க, நான் பஸ் நைட்டு பால் பழம் வாங்கிட்டு வரேன். ஏய் உங்களுக்கு தான். தாயே, என்ன மன்னிச்சிருமா. என் பக்கத்துல நீ இருக்கிறேங்கிற நம்பிக்கையில தான் நான் மனசார விரும்புறவரே எனக்கு புருஷனா வரணும்னு இந்த பொய் தாலியை கட்டிக்கிட்டேன். இந்த தாலிய அவர் கையால என் கழுத்துல கட்டுற வரைக்கும் இது உன் காலடியிலேயே இருக்கட்டும். அடிங்கோ அடிங்கோ அடிங்கோ. என்ன அது? ஓங்கி கன்னத்துல பலார்னு ஒரு அறை கொடுங்க, அப்புறம் சொல்றேன். முதல்ல சொல்லு. நம்ம பாப்பாவுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாம போச்சே, அதுக்குதான். என்ன இருந்தாலும் அது உங்க ரத்தம் இல்லையா? அதான் சத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. அப்பங்கட்டிய மகளை மோத விட்டுட்டு அப்பாய் மாதிரி நடிச்சு வேடிக்கை பார்த்துதானே. அவனை சும்மா விடக்கூடாதுங்க, விரல புடிச்சு கடிச்சு வச்சிடணுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எந்த விரல கடிக்கலன்னா? நாளைக்கே நம்ம பொண்ணு நம்ம அழைக்காமலே வீட்டுக்கு வந்துருவா. எப்படி? இன்னைக்கே அந்த பயல க்ளோஸ் பண்ணிடுவோமா? இது நம்ம வழி. கரெக்ட். என்னங்க இத பாருங்க, நான் என்னோட வாழ்நாள்ல எனக்குன்னு எதையுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. இப்ப என்ன வேணுங்கிற? நம்ம பொண்ணோட வாழ்க்கை. அதான் போய் வாழ்ந்துகிட்டு இருக்கால. அந்த வாழ்க்கை நிலைக்கணும்னுதான் உங்ககிட்ட மடிப்பிச்ச கேக்குறேன். மறுபடி நடந்ததோ விதிப்படி நடந்ததோ நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதுதான். தயவு செஞ்சு அவ வாழ்க்கைக்கு எடுத்துறாதீங்க, அவளை விதவையாக்கிடாதீங்க. என்னாச்சு இதெல்லாம்? 1000 ராத்திரி வர்றதுண்டு, ஆனாலும் இதுதானே மொத ராத்திரி. விளையாடுறீங்களாச்சு. விளையாட போறது நீ. நேரம் கழிச்சு வந்துட்டு வெட்டியா பேசிக்கிட்டு நிக்கிறியே. என்ன சொல்றீங்க? சீ, இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணே நீங்களே சொல்லுங்க. போங்க ஆச்சி, நானே சின்ன பையன், ஆப்டர் ஆயிரு, எனக்கு மட்டும் வைக்க இருக்காதா? சும்மா சொல்லுங்க அண்ணே. போங்க ஆச்சி. அச்சி சொல்லுடாங்க. சொல்லிடுறேன் அண்ணே. உங்களுக்கும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். எனக்கு அவளுக்குமா? பின்ன இவனுக்கு உனக்குமா? ஆச்சி 4 பேருக்கு முன்னால முத்தம் கொடுத்தா மட்டும் இனிக்குது, 4 செவத்துக்குள்ள முத ராத்திரினா கசக்குதா? உனக்காக சாந்தி முகூர்த்தத்தை சந்தையிலேயே வைக்க முடியும்? ஆச்சி என்ன ஆச்சு? எல்லாம் ஆச்சு, இது ஒண்ணுதான் பாக்கி. இதுக்கு நான் ஒத்துக்க. அப்படியெல்லாம் ஓடிட முடியுமா? விட்டுருவோமா? இன்னைக்கு ராத்திரி பூரா இங்கதான். இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் உலகமே உருண்டாலும் நாங்க ஆச்சி ஆச்சி காத்துருங்க. ஆச்சி டேரக்டர். என்னடா ஜாங்கிரி எடுத்தாந்துட்ட? ஐயோ திறந்து வச்சிட்டுமா? ஐயோ திறந்து விட்டா ஓடி போயிருவான்டா. இப்ப என்ன செய்யறது? ஒண்ணு செய்யுமா, 2 பேரும் ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம். இந்த அவன் பங்கு அவ்வளவுதான்டா. ஆச்சி முதல் ராத்திரின்னு சொன்னாங்க, இப்படி தனியா விட்டு போயிட்டாங்களே. பயப்படாதையா, உனக்கு துணைக்கு நான் இருக்கேன். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். அதெல்லாம் என்ன எடுக்க முடியாது. இந்தா பாட்டு பாடி என்ன மயக்க முடியாது. ஏன் மயங்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கா? என் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. அப்ப பேசாம படியா. உன் கற்புக்கு நான் கேரண்டி. உன் கற்புக்கு நான் கேரண்டின்னு சொன்னேன். கற்புக்கு நீ கேரண்டியா? சாப்பிடியா? வேண்டாம் வேண்டாம். சும்மா படுத்தா தூக்கம் வராதுல்ல, அதுக்கு நானே சாப்பிடுறேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாக்காதையா, சாப்பிடும்போது பார்த்தா வயித்த வலிக்கும். வயித்த வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன எண்ணெயில செஞ்சாலும்
வயித்து வலிக்குறியா? நான் அப்பவே சொன்னல சாப்பிடும்போது பார்த்தா வயித்து வலிக்குன்னு. கேட்டியாயா? ஐயோ வயித்து வலிக்குதியா? வயித்து வலிக்குதியா? நீ எதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா ஐயோ ஆமா உண்மையில வலிக்குதா? அம்மா ஐயோ ஆச்சி என்ன ஆச்சு? அதுக்குள்ளேயும் ஆச்சு? அவளுக்கு வயித்து வலியா? கதவை திறங்க. என்ன வழியா இருந்தாலும் சரி, விடியற வரைக்கும் கதவை திறக்க முடியாது. அம்மா ஐயோ ஐயோ முடியலையே. ஐயோ அவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. நீ வேற வயித்து வலி கத்துற. இப்ப என்ன செய்யறது எனக்கு ஒண்ணும் புரியலையே. அங்க விளக்கெண்ணெய் இருக்கு எடியா. ஆச்சு. இந்தா அட்டையை தின்னு. சரி இந்தா. ஐயோ அம்மா அம்மா முடியலையே. இந்த விளக்கெண்ணெய் எங்க தடவுறது? என் தலையிலயா? தலையிலயா? சரி. என் வயித்துலயா? வயித்துலயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ இரு இரு கத்தாத 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 தடவுறேன் தடவுறேன். ஏய் என்ன எல்லாம் நடிப்பா? இதெல்லாம் இங்க வச்சுக்காதாமா. ஐயோ சோகமா இருக்கிற உன் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கட்டும்னு தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். என்ன தப்பா நினைக்காதயா?